السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين الطاهرين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العلي العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: من صام رمضان إيمانا واحتسابا ما غفر له ما تقدم من ذنبه أو كما قال عليه الصلاة والسلام. புகழும் புகழ் அனைத்தும் நம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய இறைவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மீதே உண்டாகுவதாக. மேலும் அவனது அன்பும் அருளும் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களினுடைய வாழ்வினை சற்றும் சராமல் முன்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள் என குறிப்பாக இந்த காணொலியின் மூலம் கோப்பு காட்சியாக கண்டு கொண்டிருக்கக்கூடிய நம் அனைத்து சகோதர இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் என அனைவரின் மீதும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியமான இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஒரு இமாம் அவர்களிடத்துல இப்படி கேட்கப்பட்டது. அந்த இமாமினுடைய கவுலின் பின்னால் அந்த இமாம் இப்படி சொல்கிறார். அதாவது, ஒரு நாள் வரும், அந்த நாளன்று ஒரு விருந்தாளி நம்மளுடைய வீட்டை நோக்கி விரைந்து வருவாராம். ஒரு விருந்தாளி நம்மளுடைய வீட்டை நோக்கி விரைந்து வருவாராம். அவர் எப்படிப்பட்ட விருந்தாளி என்று சொன்னால், மார்க்க இமாம்கள் இப்படி பதிவிடுகிறார்கள், அவர்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து அந்த விருந்தாளிகள் வருவார்கள். வருகின்ற சமயத்திலே அல்லாஹ்விடத்திலே அதிகமான பரக்கத்துகளையும், அல்லாஹ்விடத்திலே அதிகமான ரஹ்மத்துகளையும், அல்லாஹ்விடத்திலே அதிகமான மகுஃபிரத்துகளையும் ஆய்ந்து வரக்கூடிய ஒரு சிறப்பு குறித்தான விருந்தாளிகள் உங்களை நோக்கி ஒவ்வொரு வருட காலமும் வந்து கொண்டிருப்பார்கள் என்பதாக அந்த இமாம் அவர்கள் பதிவிடுகிறார்கள். இணைந்தரை சொல்ல வரக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், நம்மளுடைய நாம் வாழ்க்கையிலே கடக்கக்கூடிய ஒவ்வொரு வருடத்திலேயுமே நாம் அடையக்கூடிய ரமலானை தான் இமாம்கள் இப்படி சொல்லுகிறார்கள். அது ஒரு விருந்தாளி. நம்மை அடையும் பொழுது ரமலான் அல்லாஹ்விடத்தில் இப்படி கேட்குமான்: யா அல்லாஹ், நான் உன்னுடைய அடியானை பார்க்க போகிறேன். அந்த அடியான் என்னை கண்டான் என்று சொன்னால், என்னை அடைந்தான் என்று சொன்னால், அந்த அடியான் என்னிடத்திலே அதிகமான ரஹ்மத்துகளை கேட்பான், என்னிடத்திலே அதிகமான பரக்கத்துகளை கேட்பான், என்னிடத்திலே அதிகமான பாவ மீட்சியான மகுஃபிரத்தினுடைய பாவ மன்னிப்புகளை கேட்பான். யா அல்லாஹ், என்னிடத்திலே அந்த அடியான் அதிகமான நரக விடுதலையை கேட்பான். எனவே ரப்பே, இதை அனைத்தையும் எனக்கு கொடு ரப்பே என்பதாக அந்த விருந்தாளி கேட்பாராம். இணையந்தர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்கிறார்கள்: ஷஹ்ர ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். அதாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுறான், இந்த ரமலானினுடைய மாதத்துல தான் நாம என்ன பண்ணோம்? குர்ஆனை நாம இறக்கி வச்சோம். அந்த குர்ஆன் என்னன்னு சொல்றாங்க? ஷஹ்ர ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன ஹுதல் லின்னாஸ். மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய அந்த குர்ஆனை நாம இறக்கி வச்சோம் அல்லவா? ஆகையினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன பண்றான்? இந்த ஷஹ்ர ரமலானினுடைய மாதத்தை சிறப்பு குறித்தான மாதமாக வைக்கிறான். எனவே கண்ணியம்தர்களே, நம்முடைய வாழ்க்கையில அதிகமான ரமலான்களை அடைந்திருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் விட நாம் விதி வரக்கூடிய ரமலான்களை அடைகின்ற பொழுது அது மிகவும் ஒரு செல்ல செழிப்புகளாக அந்த ரமலானில் வரக்கூடிய நன்மைகள், அமல்களுக்கு நன்மைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அளவுக்கு அதிகமான நன்மைகளை தருவான். காரணம் என்ன தெரியுமா? ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி கூறுகிறார்கள்: ஒரு ஆபித், ஒரு வணக்கஸ்தாலி, அந்த வணக்கஸ்தாலி என்ன பண்றாரு? ஒரு தொழுகை 2 ரகாத் தொழுகையை தொழுதால் அந்த தொழுகைக்குரியதான நன்மைகள் எவ்வளவு வருமோ அதை அறிந்து கொண்டு தொழுகக்கூடிய ஒரு ஆபிதும், ஒரு ஆபித் அல்லாமல் ஒரு அவாம், ஒரு தொழுகைக்கு வரக்கூடிய நன்மைகள் எதுவும் தெரியாம நல்லா அல்லாஹ் ருக்கு
செஞ்சா எத்தனை நன்மை தருவா, சுஜூதுக்கு எத்தனை நன்மையை தருவா என்று பலவிதமான பட்டியலிடப்பட்டு தொழுகைக்குற்கான நன்மைகள் எந்த ஒரு செய்தியும் தெரியாமல் ஒருவன் 100 ரக்காத்துகளை தொழுவதை விட ஒருவன் 2 அல்லாஹ்வினுடைய அந்த நன்மைகள் குறித்து தெரிந்துவிட்டு ஒரு 2 ரக்காத்தை தொழுவது என்பது அந்த 100 ரக்காத்தை தொழுவதை விட சிறந்தது என்பதாக ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அதே கோட்பாட்டிலே நாம் இந்த ரமலானினுடைய விஷயத்திலே பார்த்தாலும் கூட இணைந்தவர்களே, ரமலானிலே நாம் செய்யக்கூடிய நன்மைகளுக்கு அல்லாஹ் தரக்கூடிய கூலி, அல்லாஹ்விடத்தில் வரக்கூடிய கூலி அதிகமான, நாம் ஒரு நன்மை செய்தால் அதுக்கு பல நன்மைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஷஹ்ர் ரமலானினுடைய மாதத்திலே கொட்டு திரிகிறார். கண்ணியமிந்தவர்களே, காரணம் என்ன தெரியுமா? ரமலான் மாதத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய மாதம் என்பதாக கூறுகிறார். ரமலான் மாதத்தில் அதிகமான அமல்களை செய்யுங்கள் என்பதாக அன்னலம் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்கிறார்கள், மன் சாம ரமலான, யார் ரமலானிலே நோன்பு நோக்கிறார்களோ, ஈமானும் இஹ்திசாபா, நல்ல இறை நம்பிக்கையுடனும் மன தூய்மையுடனும் யார் நோன்பு நோக்கிறார்களோ, மா குஃபிர லஹு, அவர்களுடைய சிறுபாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது. மாத கத்தம மின் தம்பிஹி, அவர்களுடைய முன்னால் சென்ற சிறுபாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது என்பதாக அன்னலம் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். கண்ணியமான இஸ்லாமிய சகோதர கண்மணிகளே, இப்படி ஷஹ்ர் ரமலானுடைய மாதத்திலே பார்த்தால் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானை 3 பகுதிகளாக பிரிக்கிறார்கள். முதலாவது பகுதி ரஹ்மத்துக்குரியதாகவும், இரண்டாவது பகுதி மக்ஃபிரத்துக்குரியதாகவும், மூன்றாவது பகுதி நரக விடுதலைக்காகவும் அன்னலம் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரிக்கிறார்கள். முதலாவது ரஹ்மத்துடையதாக அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ஃபி ரஹ்மத்தினா என்ற துஆவை கற்றுக் கொடுக்கிறார்கள். இரண்டாவதாக அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல். இரண்டாவதுனுடைய பகுதியில ரசூலுல்லாஹ் மக்ஃபிரத்துக்குரியான, பாவமன்னிப்புக்குரியான துஆக்களை கேட்க சொல்லிக்கிறாங்க. அதுவும் இல்லாம ரசூலுல்லாஹ் 3வது பத்துல தான் அதிகமா அல்லாஹ் இடத்துல நிறைய துஆக்களை கேளுங்க, அதிகமா அல்லாஹ் இடத்துல நரக விடுதலை குறித்தான விஷயங்களை கேளுங்க. ஏன் தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறான், யாரிடமோ என்னிடத்திலே கேட்கக்கூடிய அடியான்கள் இருக்கிறீர்களா, நான் இந்த ஷஹ்ர் ரமலானினுடைய 3வது பகுதியிலே நான் உங்களுக்கு என்ன பண்றேன், உங்களுக்கு நரக விடுதலை தருகிறேன் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கக்கூடிய செய்தி, நீங்கள் 3வது பத்திலே அதிகமாக நரகத்தினுடைய விடுதலை குறித்தான செயல்களை தேடிக்கொள்ளுங்கள். அல்லாஹ்விடத்திலே ரமலான் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிடைத்த ஒரு பெரிய முக்கியம், அதாவது நமக்கு தெரிந்த ஒரு செய்தி தான். ஒரு 2 சஹாபிக்கு மத்தியிலான வேறுபாடு. ஒரு சஹாபி ஒரு ஷஹீதிலே மரணமாக இருப்பார். அதே போன்று மற்றொரு சஹாபி 1 வருடம் கழித்து அதே சஹாபி ஷஹீதிலே தான் மரணிப்பார். ஆனால் முந்தி சென்ற சஹாபியை விட பின்னால் சென்ற சஹாபி முன்னால் சோனம் நுழைவார். இதை குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்ட பொழுது அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில் தான் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அந்த சஹாபி ஷஹீதானதை போன்றுதான் இந்த சஹாபியும் ஷஹீதானார். ஆனால் இவர்கள் வாழ்ந்த இந்த 1 வருட காலத்திலே இடையிலே ரமலானை அடைந்திருந்தார். இந்த ரமலானை அடைந்தாலே மிக பெரும் பாக்கியம் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியந்தர்களே, வரும் வருடந்தோறும் நாம் ரமலானை அடையக்கூட நல்ல நசீபினையும், அந்த ரமலானை அடைவது மட்டுமல்லாமல் அந்த ரமலானை வீணான முறையில கழித்து விடாமல் அழகழகான அமல்களை செய்யக்கூடிய நசீபினையும், நல்ல நன்மைகளை பெற்று தரக்கூடிய நசீபினையும் வல்ல ரஹ்மான் நம் அத்துணை நபர்களுக்கும் தந்துரானாக. வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.